இருவகை பாவம் தணிக்கும் இருமுடி. அன்னையின் அருள்வாக்கு. இருமுடி செலுத்துவது உன்னுடைய அழுக்குகளை நீக்கிக் கொள்ளவே. உன்னுடைய உள்ளத்தில் உள்ள அழுக்கு, உன் குடும்பத்தில் உள்ள அழுக்கு, இவ்விரண்டு அழுக்குகளை நீக்கிக் கொள்ளவே அந்த இருமுடி. ஒழுக்கம் கட்டுப்பாடு இன்றே நீ செலுத்தும் இருமுடி யால் பயனில்லை என்கிறாள் அன்னை. இரண்டு விதமான அழுக்குகளை நீக்கிக் கொள்ளவே அந்த இருமுடி என்கிறாள் அன்னை. தனிப்பட்ட முறையில் நாம் இந்த பிறவியிலும் பழம் பிறவிகளிலும் சேர்த்து கொண்ட பாவங்களின் தொகுப்பை உன் அழுக்கு என்று குறிப்பிடுகிறாள் அன்னை. இதைத் தவிர நம் குடும்பத்திலே உள்ள முன்னவர்களாலும் குடும்பத் தலைவர்களாலும் திரண்ட பாவங்களின் தொகுதியை குடும்ப அழுக்கு என்கிறாள் அன்னை. எத்தனை சமுதாய மாற்றம் ஏற்பட்டாலும் எத்தனை அரசியல் மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அவரவர் பாவ புண்ணிய பலன்களை அவரவர்களே அனுபவித்து கழிக்க வேண்டும் என்பது அன்னை ஆதிபராசக்தியின் கருமச் சட்டம். இந்த கருமச் சட்டத்தை தளர்த்தி அன்னை நம் பாவங்களை குறைத்தும் தனித்தும் அருள்பாலிக்க வேண்டுமானால் அதற்கான முயற்சிகளை நாம் மேற்கொண்டே ஆக வேண்டும். இன்னின்ன பாவங்களை நீக்கிக் கொள்ள வேண்டுமானால் இன்னின்ன பிராயச்சித்தங்களை மேற்கொள் என்று அந்த கால தரும சாத்திரங்கள் வழி கூறின. ஆங்கில கல்வியும் தொழில் முன்னேற்றமும் விஞ்ஞான வசதிகளும் ஏற்பட்ட பிறகு பாவ புண்ணியங்களைப் பற்றிய நம்பிக்கைகள் தளர்ந்து விட்டன. இவ்வளவு தொழில் முன்னேற்றமும் விஞ்ஞான முன்னேற்றமும் பெருகிய பின்னராவது வாழ்க்கை சுகமாக அமைய வேண்டும் அல்லவா? எதிர்காலம் அச்சமற்று இருக்க வேண்டும், நொடிகள் குறைந்திருக்க வேண்டும் அல்லவா? இல்லையே. பாவமாவதுவது புண்ணியமா என்று அலட்சியப்படுத்தி விட்டு ஒழுக்கம் கட்டுப்பாடு என்பவற்றை காற்றிலே பறக்கவிட்டு வாழத் தொடங்கியதன் விளைவுகளை உலகம் இப்போது அனுபவிக்கத் தொடங்கியிருக்கிறது. ஆம், இன்றைக்கு எய்ட்ஸ் நோய் பயங்கரமாக உருவெடுத்து உலுக்கிக் கொண்டு வருகிறது. உடல் நோய்களின் காரணம் உன் உள்ளம் சுத்தமாக இருந்தால் நோய் வராது என்கிறாள் அன்னை. தீய எண்ணம் ஒன்று மனத்தில் புகுந்தவுடனே உயிரணு பாதிக்கப்படுகிறது என்கிறார்கள் சித்தர்கள். அந்த தீய எண்ணம் உடம்பில் நோயாக வெளிப்பட்டு தான கிளம்பியாக வேண்டும். இதற்கு முன் வாழ்ந்த பிறவிகளில் சேர்ந்து கொண்ட தீய எண்ணங்கள் கர்ம வினைகள் எவ்வளவு என்பதை யார் கண்டார்கள்? சில நோய்களை கர்ம நோய்கள் என்றே சித்த மருத்துவம் குறிப்பிடுகிறது. அதர்வண வேதம் சொல்கிறது, நோய் வருவதற்கு என்னென்ன காரணங்கள் என்று அதர்வண வேதம் கூறுகிறது. முற்பிறப்பில் செய்த பாவம், கடவுளை அவமதித்தல், எதிரிகள் ஏவல் செய்வினைகள், பல்வேறு வகையான தீய ஆவிகள் என்கிறது. மற்ற காரணங்களெல்லாம் இரண்டாம் பட்சமான காரணங்களே. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான நோய் வந்து தாக்குகிறது. உடல் நோய் மட்டும்தானா பிரச்சனை? வறுமை மட்டும்தானா பிரச்சனை? வறுமையற்ற குடும்பங்களில் எத்தனை பிரச்சனைகள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருக்கின்றது. சமுதாயத்தாலும் அரசியலாலும் தீர்க்க முடியாத தனிமனி தப்பிரச்சனை ஒவ்வொருவருக்கும் உண்டு. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் உண்டு. இந்த பிரச்சனைகளுக்கு மூலகாரணம் புரிந்து கொள்ளாமல், புரிந்து கொண்டு தவிர்க்க முயற்சிக்காமல் கோயிலுக்கும் போயும் என் குறை தீரவில்லையே என்று புலம்புகிறார்கள். ஒவ்வொரு காரியத்திற்கும் பின்னால் ஒவ்வொரு காரணம் உண்டு என்பது பௌதீக உலகச் சட்டம். அந்தச் சட்டம் நம் உயிர் வாழ்க்கைக்கும் பொருந்தும். அவரவர் இன்ப துன்பங்களுக்கு அவரவர்கள் ஊழ்வினையே காரணம் என்பது பொதுவான விதி. பிராரப்த வினையை அனுபவித்தே கழிக்க வேண்டும் என்பதும் பொதுவான விதி. இந்த பிராரப்த வினையின் வேகத்தை குறைத்து கொள்ள கடவுளை தஞ்சமடைவ தவிர வேறு வழியே இல்லை. இந்த பிராரப்த வினையை பரம்பொருள் ஒன்றால் மட்டுமே மாற்ற முடியும். அவனவன் பிராரப்த வினை என்னென்ன என்பதை சோதிட சாத்திரம் அடையாளம் காட்டும். அந்த சோதிடமும் ஜாதகம் சரியாக எழுதப்பட்டிருந்தால் மட்டுமே சரியாக கணிக்க முடியும். பரம்பொருளான அன்னை அவதார நோக்கம் கொண்டு நம்மிடையே வந்து இருப்பதால் சிலருடைய பிராரப்த வினையை மாற்றுகிறாள். அரைகுறை நம்பிக்கை கொண்டவனையும் தொண்டு செய்வது போல பாவனை செய்கிறவனையும் அவனவன் விதி வழியே விட்டு விடுகிறாள். அவரவர் பிராரப்த வினையின் கொடுமைகளிலிருந்து விடுபட வேண்டி எத்தனையோ வழிமுறைகளை அன்னை இங்கே ஏற்படுத்தி வைத்திருக்கிறாள். அவற்றுள் சக்தி விரதமிருந்து சக்தி மாலையணிந்து இருமுடி செலுத்துகிற முறையும் ஒன்று. குடும்ப அழுக்கை நீக்கிக் கொள்ள ஒரு முடி என்று அன்னை சொல்கிறாள் அல்லவா? குடும்பத்திற்கென்று சில துன்பங்கள் வந்து நேர்கின்றன.
ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு பிரச்சனை. பரம்பரையாக சில குடும்பங்களில் பெண் குழந்தைகளே பிறக்கின்றன, ஆண் வாரிசு இல்லை. இப்படி சில குடும்பங்கள். சில பரம்பரைகளில் மூத்த மகன் 40 வயதிற்கு மேல் உயிரோடு இருப்பதில்லை. இப்படி சில குடும்பங்கள். சில குடும்பங்களில் பிறந்த பெண்கள் வாழ்க்கை கண்ணீரும் கம்பலையுமாகவே அமைகிறது. சில குடும்பங்களில் வருமானம், சொத்து எல்லாம் இருக்கின்றன, அனுபவிக்க முடிவதில்லை. ஆரோக்கியமான தம்பதிகளுக்கு ஊனமுள்ள பிள்ளைகள் பிறக்கின்றன. யாரோ இட்ட சாபத்தால் சில குடும்பங்கள் அவதிப்படுகின்றன. எதிரிகளின் பில்லி சூனிய தொல்லைகளால் சில குடும்பங்கள் அவதிப்படுகின்றன. தோஷமுள்ள இடங்களில் வீடுகள் கட்டிவிட்டு விவரம் புரியாமல் அதனால் பல துன்பங்களை சில குடும்பங்கள் அனுபவிக்கின்றன. இவற்றையெல்லாம் குடும்ப அழுக்குகள் என்கிறாள் அன்னை. குடும்பத்தைச் சூழ்ந்துள்ள பாவங்கள் என்கிறாள் அன்னை. குடும்பத்தின் துயரங்கள் தீர மக்கள் சோதிடர்களை நாடி ஓடுகிறார்கள். சோதிட சாத்திரங்கள் சில சாபங்களை குறிப்பிடுகின்றன. 1. தேவ சாபம். 2. விஷ்ணு சாபம். 3. பிரம சாபம். 4. பிதுர் சாபம். 5. நாக சாபம். 6. பெரியோர் சாபம் என்று சில சாபங்களை குறிப்பிடுகின்றன. இவற்றுள் பிதுர் சாபம், நாகசாபம், பெரியோர் சாபம் காரணமாக அல்லல்படும் குடும்பங்கள் அதிகம். இறந்துபோன முன்னோர்களையும் இறந்துபோன தாய் தகப்பனையும் மறவாமல் போற்றி வழி பட வேண்டும் என்று தரும சாத்திரங்கள் கூறின. மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் 1. தெய்வக்கடன். 2. ரிஷிக்கடன். 3. பிதிர்க்கடன். 4. மனிதர்க்கடன். 5. பூதக்கடன் என்பவற்றுடன் பிறப்பதாகச் சாத்திரங்கள் கூறுகின்றன. ஒரு இஷ்ட தெய்வத்தை தேர்ந்தெடுத்து கொண்டு அன்றாடம் வழிபாடு செய்து தெய்வ கடனை தீர்க்க வேண்டும். உயர்ந்த ரிஷிகளின் உன்னதமான நூல்களை படித்தும் பரப்பியும் ரிஷிக்கடனை தீர்க்க வேண்டும். இறந்த முன்னோர்க்கு சிரார்த்தம் தர்ப்பணம் செய்து நீத்தார் கடன்களை தீர்க்க வேண்டும். விருந்தினர்க்கு உணவளித்து மனிதர் கடன்களை தீர்க்க வேண்டும். காக்கை, நாய் போன்ற வாயில்லா ஜீவன்களுக்கு உணவளித்து பூதக்கடனை தீர்க்க வேண்டும். இவற்றையெல்லாம் எத்தனை பேர் பின்பற்றுகின்றார்கள்? இறந்து போன முன்னோர்களுக்கு உரிய முறையில் செய்ய வேண்டிய கடன்களை தீர்க்கவில் லையேல் என்னென்ன விபரீதமெல்லாம் ஒரு குடும்பத்திற்கு வரும் என்று கருடபுராணம் விரிவாக கூறுகிறது. ஒரு குடும்பத்திற்கு ஏற்படும் தோஷங்கள் பல. நவக்கிரக தோஷம் பொது. இது தவிர சர்ப்பதோஷம், பிதுர்தோஷம், காலசர்ப்பதோஷம், களத்திரதோஷம் என பல தோஷங்கள் உண்டென்று சோதிட சாத்திரங்கள் கூறுகின்றன. இவற்றையெல்லாம் குடும்ப அழுக்குள் எனலாம். ஆங்கில படிப்பு, ஆடம்பர தெளிவில்லா அறிவு காரணமாக நம் முன்னோர் கூறிய வழிமுறைகளை பின்பற்றாமல் இன்றைய மக்கள் அல்லல்படுகிறார்கள். கோயிலுக்கு போய் வந்தவுடன் குறை தீர்ந்து விட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். நோக்காமல் வினை கழிய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். வினை கழிய வேண்டும் என்று கருதுபவர்கள் தன்னை வருத்திக் கொண்டு ஜெபம், விரதம், கட்டுப்பாடு, வழிபாடு மேற்கொண்டு வாழ்ந்தால் வினைகள் தணிய வாய்ப்புண்டு. இந்த கலியுகத்து மக்கள் தம் வினை கழிவிற்கு அன்னை இந்த அவதார காலத்தில் இருமுடி விரதம் என்ற ஏற்பாட்டை வழங்கியிருக்கிறாள். 5 நாள் ஒழுங்காக விரதமும் கட்டுப்பாடும் மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்துகின்றாள். ஒரு மண்டலம் 48 நாள் என்றெல்லாம் விரதம் மேற்கொண்டு வழுவி போவதை விட 5 நாள் முறையே டன் இரு என்கிறாள். ஒழுக்கத்துடனும் கட்டுப்பாட்டுடனும் விரதமிருந்து இருமுடி ஏந்தி கொண்டு பாத யாத்திரை வருகிற சிலர்க்கு காட்சி கொடுப்பேன். அந்த காட்சி பெற்றவர்களுக்கு மறுபிறவியில்லை என்கிறாள் அன்னை. அவ்வாறு தன்னை வருத்தி கொண்டு பாதயாத்திரை வருகிற சிலர்க்கு அன்னை சிறுமியாக, கிழவியாக, சித்தனாக, பாம்பாக, ஜோதியாக பலபல முறையில் காட்சியும் கொடுத்திருக்கிறாள். அது மட்டுமா, இந்த இருமூட்டியால் என்னென்ன வாய்ப்புகள் எல்லாம் நமக்கு கிடைக்கின்றன. அன்னையின் சுயம்புக்கு நாமே நம் கைகளால் அபிடேகம் செய்கிற வாய்ப்பு கிடைக்கிறது. பெண் குலத்திற்கு அன்னை வழங்கியுள்ள ஒரு வரப்பிரசாதம் இந்த இருமுடி. மாதவிலக்கு தடை அல்ல என்றும் அன்னை கூறியுள்ளாள். சலுகை வழங்குகிறாள். ஒரு முடியில் உள்ள அபிடை பொருட்களை கொண்டு நாமே நம் கைகளால் அபிடேகம் செய்கிற புண்ணியம். இன்னொரு முடியில் ஏந்தி வருகிற அரிசி லட்சக்கணக்கான இருமுடி பக்தர்களுக்கு அன்னதானத்திற்குச் செல்வதால் அன்னதான புண்ணியம். குரு காணிக்கை செலுத்துவ தன் மூலமாக அன்னையின் அருள் வட்டத்திற்குள் நுழைகிற புண்ணியம். அதனால் பல சூட்சமமான பலன்கள்.
உரிய முறையில் விரதம் இருந்து வருகிற பக்தர்கள் எங்கே தங்குகின்றார்களோ அந்த இடத்தில் லட்சுமிகரம் வந்து பொருந்தும் என்று கூறுகிறார்கள் என்றால் இருமுடியின் மகத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள். இருமுடி செலுத்திவிட்டு இந்த மண்ணில் ஈர உடையோடு அங்க பிரதட்சணம் வந்து பாருங்கள். இந்த மண்ணின் மகத்துவம், இருமுடி மகத்துவம் உங்களுக்கே புரியும். ஏழரை நாட்டுச் சனியன் பிடிப்பில் அகப்பட்டு துன்புறுகின்றவர் எங்கெங்கோ அலைவதை விட்டு அன்னையிடம் வந்து தொடர்ந்து இருமுடி செலுத்துங்கள். நீங்கள் செலுத்துகின்ற ஒவ்வொரு இருமுடிக்கும் கட்டாயம் பலன் உண்டு. உரிய காலத்தில் தக்க நேரத்தில் பலன் கொடுக்கும். இந்த பிறப்பிற்கு மட்டுமல்லாமல் மறுபிறவிக்கும் பலன் கொடுப்பது இருமுடி விரதம். வசதியுள்ள குடும்பத்தார், ஏழைச் சிறுவர் சிறுமியர் 10 பேருக்கு உங்கள் செலவில் மாலை போட்டு அழைத்து வாருங்கள். எந்த கோயில் போயும் என் குறை தீரவில்லையே என்று புலம்புகிறவர்கள் அந்த புலம்பலை விட்டு இருமுடி ஏந்தி அன்னை கூறியுள்ள வழிமுறைகளை பின்பற்றி வாருங்கள். இது அவதார காலமானதால் ஒவ்வொருவர்க்கும் ஏதோ ஒரு பலனை அளித்துத்தான் அன்னை அனுப்பி வைக்கிறாள். தன்னை நாடி வந்தவனை வெறும் கையோடு இந்த பெருமாட்டி அனுப்புவதில்லை. அன்னை ஆதி பராசக்தியின் அவதார காலத்தில் இருமுடி செலுத்துவது இன்றைய மக்களுக்கு வரப்பிரசாதம். மலேசியா நாட்டிலிருந்தெல்லாம் இருமுடி செலுத்த வருகிறார்கள். வெளிநாட்டு பக்தர்கள் இருமுடி செலுத்தும் காலம் தெரிந்து கொண்டு வந்து இருமுடி செலுத்தி விட்டு பயனடைகின்றார்கள். எனவே இதனை அன்பர்கள், துயரத்தால் வாடுகிற உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், சுற்றத்தார் எல்லோருக்கும் இருமுடி பற்றி எடுத்துச் சொல்லி அன்னையிடம் ஆற்றுப்படுத்துங்கள். அப்புறம் அவர்கள் பாடு, அம்மா பாடு, நாம் ஒரு கருவியாக இருந்து எடுத்துச் சொல்வோம். இருமுடி நீயும் கட்டிக்கொள், இருதிரு வடியை பற்றிக்கொள். மரமும் சுயம்பும் நம்பித்து, பாம்பும் நோன்பும் நம் சொத்து. சித்தம் தெளிய வழிதேடு, சித்தர் உறவை நீ நாடு.